கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, நீங்கள் கர்த்தருக்காக சகிப்பது வீணாய் போகாது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மோசே சொன்னாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் புசிக்கணும்ன்ட்டு. ஆனால் ஆரோனும் அவங்க பிள்ளைங்களை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட விளையாட்டு கடவை புசிக்கலை, அதை தகனிச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே மோசைக்கு கோவம் வந்தது. ஏன் இப்படி பண்ணீங்க, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததே அப்படின்ட்டு. அப்போ ஆரோன் சொன்னாங்க, இன்னைக்கு சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் என் 2 பிள்ளைங்க செலுத்தின இன்னைக்கு தானே அவங்க இறந்து போனாங்க, இன்னைக்கு நான் அதை பூசிச்சா நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க. மோசே பேசாமல் இருந்தாங்க. அதாவது ஆரோனுடைய 2 பிள்ளைங்க இறந்து இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, ஆசிரியப்பு கூடாது விட்டு அவங்க வெளியே போகல. ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு இல்லையா, நீங்கள் சாகாத பலிக்கு நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களும் அதுக்கு அர்ப்பணித்தனால தான் அங்கே இருக்க முடிஞ்சது. ஆனால் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஆரோன் கர்த்தர் சமூகத்தில் நின்றனால அவங்க மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, பெரிய கனமான ஊழியத்தை செய்திருக்காங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கு, ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலொழிய யாரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்ட்டு. கனமான ஊழியத்துக்கு ஆரோன் அழைக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, ஆரோனும் அதற்கு என்ன பண்ணாங்க, உகந்தராக வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்காக சில காரியங்கள் இழந்துருக்கலாம், ஆனால் அது ஒரு நாள் வீணாக போகாது. ஆரோனை கர்த்தர் எப்படி பரிசுத்தமாய் மாற்றினாரோ நம்மளையும் பரிசுத்தமாய் மாற்றுவார். அநேகரை ஆஸ்வதிக்கும்படிக்கு ஆரோனை பயன்படுத்தும் தேவன் அநேகருக்கு ஆஸ்வதமாய் நம்மையும் மாற்றுவார். உங்கள் அர்ப்பணிப்பு வீணாய் போகாது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தன்மையாக நாளுக்காக வேலைக்காக நினைக்கிறப்பா, இந்த நாளில் உமக்காக நாங்கள் அநேக காரியங்களை சகிக்கவும் அந்த காரியங்கள் ஒரு நாளும் சமத்தில் வீணாய் போகாது என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்க. ஏசு நம் சின்ன பிதாவே, ஆமேன். தேவன் மட்டுமே மகிழ்ந்தாகட்டும்.